இவர் தான் எங்க கட்சியோட துணை பொதுச்செயலாளர். தேர்தல் ஆணையத்தில் அபிடேவிட் கொடுத்தாரு. அவர் தான் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் என்னெல்லாம் என்னை பத்தி பேசினாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கு அவர் எதையாவது சொல்லி சமாளிக்க வேண்டுங்கிறதுக்காக அவர் பேசிட்டு இருக்கிறதெல்லாம் ஒரு கேள்வி எடுத்து நீங்க கேட்கறது உண்மையாவே உங்க நேரத்தையும் என் நேரத்தையும் வீணடிப்பதாக தான் நினைக்கிறேன். சார் நீங்க ஏதோ விறுவிறுப்பா கேட்கணுங்கிறதுக்காக கேட்கறீங்க. திமுகவுக்கு பி டீமே பழனிசாமி தாங்கிறது ஊருக்கே தெரியும். 21 தேர்தலில் திமுக ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த குறுக்கு புத்தி தான். அதுபோல 24 பாராளுமன்ற தேர்தலில் திமுக 39 இடங்களையும் ஜெயிப்பதற்கு காரணமே பழனிசாமியோடைய அந்த பி டீம் செயல்பாடு தான். ஏன்னா தான் மீது எந்த வழக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காக அவர் போடுகின்ற வேஷம் தான் இது. நீங்க ஒண்ணு கேட்கலையா? அவருக்கு அதாவது திருடிட்டு ஓடுற ரோட்ல ஒருத்தர் ஓடுறான்னு வச்சுங்க, பின்னாடி துரட்டிட்டு வருவாங்க எல்லாம் பிடிக்க. அப்ப அவன் என்ன சொல்லுவான், அது ரோட்ல நிக்கிறவங்க பிடிச்சிடக்கூடாதுங்க, திருட ஓடுறான்னு சொல்லிட்டு ஓடுற மாதிரி இன்னைக்கு பழனிசாமி அண்ணன் செய்து கொண்டிருக்கிறார். இந்த தேர்தலில் உங்களுக்கு சொல்ற பழனிசாமியின் துரோகம் வீழ்த்தப்படும். அதற்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் அதற்கான ஜனநாயக ஆயுதம். இதற்காக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த ஆயுதத்தை கையில் எடுக்க போகிறது என்பதை நீங்கள் பொறுத்திருந்து பாருங்கள். நான் இப்ப எந்த கூட்டணியும் இல்லை. 3 மாசம் ஆகுது நான் வெளியில வந்து.